தேவையான அளவு சாப்பிட்டுக்கும். அது உள்ள அப்படியே சுத்த எக்ஸசைஸ்க்காக தான் போறது. வேற வாக்கிங்காக போறது. எல்லாத்தையுமே வெளிய விட்டுருவோம். எல்லாம் ஃப்ரீ ரேஞ்சில் தான் நிறைய இருக்கு நம்மளுக்கு. அது நல்ல மனசுங்க. மாடுகளையும் விட்டுருவீங்க? மாடுகளையும் கொண்டு காட்டுல கட்டிடுவோம். பால் கறந்தோம்னா காட்டுல கொண்டு கட்டிடுவோம். அப்புறம் எல்லாமே 3 மணிக்கு மேல தான் ஷெட்டுக்கு வரும். பரவாயில்ல. ஐயா, நான் இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த தொழிலை வந்து எப்படி ஆரம்பிக்கணும், என்ன வந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே சொல்லுங்க. சார் பேசிக்கா நாங்க வந்து விவசாய பூமி தான். அப்புறம் மற்றவங்க கம்பெனி தொழிலில் பண்ணிட்டு இருந்தோம். சரி கூட சேர்ந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறத அப்படியே கீப் பண்ணிட்டு இருக்கோம். வேற நாங்கள் ஒன்றும் புதுசாக கொண்டு வரல. பேசிக் இருந்தது அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். முதல் கம்மியாக இருந்துச்சு, இப்போ அதிகமாக இருக்கு. அதனால கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணணும்னு சொல்லி வெளியிலிருந்து ஆடுகள்லாம் கொண்டு வந்து எல்லா முதல்ல நாட்டாடு வச்சிருந்தேன். இப்போ எல்லா வெரைட்டிலையும் வச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கிடாய் தனியாக வச்சிருக்கோம், பட்டை தனியாக வச்சிருக்கேன். அது கிடாய் வந்து கலரு கருப்பாக இருக்குது, நிறைய ஃபேன்சியாக கேட்பாங்கன்னு சொல்லி கருப்பு தனியாக வச்சிருக்கோம். அப்புறம் கலர் கடாய் வச்சிருக்கோம், ஜமுனா பேரி அந்த மாதிரி வித்தியாசமாக வச்சிருக்கேன் நிறையா. நீங்க அடிக்கடி கறி குழம்பு சாப்பிடுவீங்களா? கறி குழம்பு நாங்க சாப்பிட்றது இல்ல, சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. இப்போ நம்மளோட கிடாயை வந்து எப்படிங்கய்யா, நீங்க கிடா விருந்தெல்லாம் போடுவீங்களா? விருந்து போடுவாங்க. எந்தெந்த மாதங்கள்ல நீங்க எங்களுக்கு தேவைப்படும் போது போட்டுக்கிறதுங்க. இப்போ செம்மறி ஆடெல்லாம் இருக்குதுங்க. ஆமா, இதெல்லாம் எப்படிங்க இஸ்லாமியர் நண்பர்கள் வந்து வாங்கிக்குவாங்க? அது பக்ரீத்துக்கு ஒரு சீசன் மட்டும் தாங்க, மற்றது எல்லாம் நம்ம லோக்கல்ல எடுத்து. சரி, இப்போ நீங்க வந்து ஆடு வளர்ப்புல கை தேர்ந்தவரா இருக்கீங்க. சரி, இப்போ கறி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆடு வந்து நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க? நான் ஆக்சுவலாக மேய்ச்சலுக்கு போச்சுன்னா கறி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம், கொஞ்சம் சொதன்னு இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா இலையும் சாப்பிடுது, நிறைய நடந்துருது, அது எனர்ஜி பூரா லாஸ் ஆயிடுது. இந்த மாதிரி வளர்த்து நல்லா ஃபீடு கொடுக்கும்போது கறி நல்லா எரிக்கும், கறி நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா ஹார்டாக இருக்கும்.